12th ஸ்டாண்டர்ட் பயிற்சி 1.7 தேர்ட் சம் பார்க்க போகிறோம். காஸியன் நீக்கல் முறையை பயன்படுத்தி C6 C2 H6 + O2 gives H2O + CO2 என்ற வேதியியல் எதிர்வினை சமன்பாட்டை சமநிலைப்படுத்துக அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது இங்கே ஹெச்சோட வேல்யூ 6னா இந்த சைடும் ஹெச்சோட வேல்யூ 6 தான் இருக்கணும். பட் ஆனால் இங்கே என்ன கொடுக்கல, 6 இல்லை 2 தான் இருக்குது. ஸோ இப்போது இங்கே ஃப்ரண்ட்டில் ஏதாவது ஒரு சில நம்பர்ஸ் வரும். ஈக்குவேஷன்ஸ் நீங்கள் கெமிஸ்ட்ரி படிக்கும் போது பார்த்துருப்பீங்க. இங்கே 2 3 இந்த மாதிரிலாம் நம்பர்ஸ் இருக்கும். அந்த மாதிரி நம்பர்ஸ் நம்ம போட்டு இந்த சைடு உள்ள மூலக்கூறுகளும் இந்த சைடு உள்ள மூலக்கூறுகளும் கரெக்டாக இருக்கிற மாதிரி சேமாக, அதாவது ஈக்குவலாக இருக்கிற மாதிரி நம்ம சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுதான் சமநிலைப்படுத்துறது. ஸோ எப்படி சமநிலைப்படுத்துறதுன்னு பார்க்கலாம். காஸியன் நீக்கல் முறையை பயன்படுத்த சொல்லியிருக்காங்க. நம்ம காஸியன் நீக்கல் முறை பயன்படுத்தணும்னா நம்மளுக்கு 3 ஈக்குவேஷன்ஸ் கிடைக்கணும். ஸோ இந்த இதில் இருந்து நம்ம எப்படி ஈக்குவேஷன்ஸ் கொண்டு வரலாம் அப்படின்னு ஃபஸ்ட்டு பார்க்கலாம். நம்மளுக்கு கொடுத்துருக்க ஈக்குவேஷன் என்ன, அதாவது கெமிஸ்ட்ரி ஈக்குவேஷன் C2H6 + O2 gives H2O + CO2 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சரியா? ஸோ இப்போ நம்ம எடுத்துக்கிறோம் x1 x2 x3 x4 நம்ம பாசிட்டிவ் இன்டீஜர்னு எடுத்துக்கிறோம். இதுவே நீங்கள் தமிழ் மீடியமாக இருந்தால் x1 x2 x3 x4 வந்து மிகை முழுக்கள் அப்படின்னு எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், இதுக்கு முன்னாடி ஏதோ ஒரு நம்பர்ஸ் இருக்கும் இல்லையா, அந்த நம்பரை நான் ஃபஸ்ட்டு இங்கே x1 எடுத்துக்கிறேன், இங்கே x2 எடுத்துக்கிறேன், இங்கே x3 எடுத்துக்கிறேன், இங்கே x4 எடுத்துக்கிறேன். இப்போ இந்த 4 வேல்யூவையும் தான் நம்ம கண்டுபிடிக்கணும். சரியா? ஸோ இப்போது கம்பேரிங் நம்பர்ஸ் ஆஃப் ஆட்டம்ஸ் இன் போத் சைட்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதாவது இந்த ஈக்குவேஷன்ஸ்க்கு இந்த கிவ்ஸ் கொடுத்துருக்காங்களே, இதுக்கு இந்த பக்கமும் இந்த பக்கமும் 2 சைடுமே இதோட மூலக்கூறுகள் எவ்வளோ இருக்குது அப்படின்றத நம்ம கம்பேர் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? இப்போது இங்கே 2x1, அதாவது x1 வந்து இங்கே எவ்வளோ இருக்குது, கார்பன் வந்து இங்கே இந்த சைடு எவ்வளோ இருக்குது, இந்த சைடு எவ்வளோ இருக்குதுன்னு நம்ம பார்க்க போகிறோம். ஸோ கார்பன் இந்த சைடு எவ்வளோ இருக்குது அப்படின்னா இங்கே தான் இருக்குது, C2 இருக்குது. ஸோ 2 கார்பன் இருக்குது. அப்போ 2x1 = இந்த சைடு கார்பன் எவ்வளோ இருக்குது, ஒரே ஒரு கார்பன் தான் இருக்குது. ஸோ 2x1 = இங்கே x4. ஓகேவா? எப்படின்னு புரிஞ்சுதா? இந்த சைடு 2 கார்பன் இருக்கிறதுனால 2x1, இந்த சைடு ஒரு கார்பன் இருக்கிறதுனால 1 × x4னு போட்டிங்கன்னா x4 தான் உங்களுக்கு கிடைக்கும். சரியா? ஸோ இப்போ இந்த x4 அந்த சைடு கொண்டு வந்துடலாம். 2x1 - x4 = 0. இப்போ எனக்கு ஒரு ஈக்குவேஷன் கிடச்சிச்சா? இதே மாதிரி வேறு என்ன மூலக்கூறுகள் இங்கே இருக்குது, ஹைட்ரஜன் இருக்குது. ஸோ ஹைட்ரஜன் இந்த சைடு எத்தனை இருக்குதுன்னு பாருங்கள், 6 இருக்குது. ஸோ 6 × x1 = இங்கே ஹைட்ரஜன் எவ்வளோ இருக்குதுன்னு பாருங்கள், 2 இருக்குது. அப்போ 2 × x3 அப்படின்னு போடணும். ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோம்னா இந்த 2x3 இந்த சைடு கொண்டு வந்து = 0ன்னு போட்டுக்கலாம். இப்போ ஈக்குவேஷன் ஃபார்ம் ஆகிட்டு, ஆனால் இதில் உள்ள கோஎஃபிஷியன்ட் எனக்கால 2ஆல் டிவைட் ஆகிற மாதிரி இருக்குது. அதனால நான் 2ஆல் டிவைட் பண்ண போகிறேன். அப்போ எனக்கு என்ன கிடைக்குன்னா இங்கேயும் 2ஆல் டிவைட் பண்ணும்போது இங்கே 3 வந்துடும். 3x1 - இதை கேன்சல் பண்ணிக்கினா 1 தான். ஸோ x3 = 0ன்னு கிடைக்கும். இதை ஈக்குவேஷன் 2 அப்படின்னு வச்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு ஆக்சிஜன் இருக்குது. ஸோ ஆக்சிஜன் எவ்வளோ இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த சைடு ஆக்சிஜன் வந்து 2 இருக்குது. அப்போ 2 × x2 போடணும். நெக்ஸ்ட் இந்த சைடு ஆக்சிஜன் வந்து 2 இடத்துல இருக்குது. ஃபஸ்ட் இடத்துல என்ன இருக்குது அப்படின்னா 1 × x3ன்னு இருக்குது. செகண்ட் வந்து 2 × x4ன்னு இருக்குது. சரியா? ஸோ அது அப்படியே போட்டாச்சு. இப்போ இது ஃபுல்லாக அப்படியே ஈக்குவேஷன்ஸ்க்கு இந்த சைடு கொண்டு வந்து = 0 அப்படின்னு போட்டுக்கலாம். இப்போ 3 ஈக்குவேஷன்ஸ் கிடச்சிச்சு நம்மளுக்கு. ஓகேவா? இந்த 3 ஈக்குவேஷனில் ஏ இங்கே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்ஸோட கோஎஃபிஷியன்ட்டு ஃபஸ்ட்டு 2 கிடச்சிது, அடுத்து 3 கிடச்சிது, அடுத்து இங்கே வந்து x1 கிடைக்கவே இல்லைல்ல, அதனால 0 போட்டுக்கணும். நெக்ஸ்ட்டு x2 எங்கெல்லாம் கிடச்சிருக்குன்னா ஃபஸ்ட் ஈக்குவேஷனில் இல்லை, செகண்ட் ஈக்குவேஷன் இல்லை, தேர்ட் ஈக்குவேஷனில் மட்டும் 2 கிடச்சிருக்கு. நெக்ஸ்ட்டு x3 ஃபஸ்ட்டு ஈக்குவேஷனில் இல்லை, அதனால் 0. செகண்ட் ஈக்குவேஷனில் இருக்குது, -1. தேர்ட் ஈக்குவேஷன்லேயே -1 தான். அடுத்து ஃபோர்த் ஈக்குவேஷன் பார்த்தீங்கன்னா x4 ஃபஸ்ட் ஈக்குவேஷனில் இருக்குது, -1 அதோட கோஎஃபிஷியன்ட். செகண்ட் ஈக்குவேஷனில் இல்லை, 0. தேர்ட் ஈக்குவேஷனில் இருக்குது, -2. ஓகேவா? இப்போ நம்மளுக்கு கான்ஸ்டன்ட் டைம் என்னென்னு பார்த்தீங்கன்னா 0. அதனால் பி மேட்ரிக்ஸ் நம்ம 0ன்னு எடுத்துக்கிறோம். ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோம்னா எப்பவும் போல் ஏபி மேட்ரிக்ஸ் 2ஐயும் சேர்த்து எடுத்துகிட்டு இதை ஃபுல்லாக 0 கொண்டு வரணும். இந்த 3 நம்பர் 0 கொண்டு வரணும். ஸோ அதுக்காக நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இங்கே என்ன இருக்குது, 2, அடுத்து 3 ஸ்டார்ட் ஆகிருக்கு. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா R1ஐயும் R2ஐயும் அப்படியே சேஞ்ச் பண்ண போகிறேன். சரியா? ஸோ R1ஐயும் R2ஐயும் சேஞ்ச் பண்ணால் என்ன கிடைக்கும், இந்த ரோ அப்படியே இங்கே போயிடும், இந்த ரோ அப்படியே இங்கே வந்துடும். ஸோ அது மட்டும் தான் இங்கே எழுதியிருக்கும். ஓகேவா? ஸோ அடுத்து எப்படி இந்த 2ஐயும் 0 கொண்டு வர்றது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஓகே, ஃபஸ்ட்டு போன ஸ்டெப் பார்த்தோம் இல்லையா, அதில் வந்து இதுதான் நம்மளுக்கு கடைசியாக இருந்தது. ஸோ இப்போ நான் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா
இப்போ R2வையும் R3யும் அப்படியே சேஞ்ச் பண்ண போகிறேன். ஏன்னா இங்கே 0 இருக்கு இல்லையா? ஸோ இதை இங்கே கொண்டு போகும்போது எனக்கு இங்கேயும் என்ன ஆயிரும்? 0 ஆயிரும்ல. ஸோ இது அப்படியே இங்கேயும் இது அப்படியே இங்கேயும் சேஞ்ச் பண்ண போகிறேன். ஸோ ஃபஸ்ட் ரோ எந்த சேஞ்சும் இல்லை, அப்படியே போட்டுக்கலாம். இந்த தேர்ட் ரோவை செகண்ட் ரோக்கு கொண்டு போயாச்சு, செகண்ட் ரோவை தேர்ட் ரோ கொண்டு வந்தாச்சு. இப்போ நம்மளுக்கு என்ன கிடச்சிருக்கு? இங்கேயும் 0 கிடச்சிட்டா. ஸோ இந்த இடத்துல மட்டும் நான் இப்போ 0 கொண்டு வரணும். அதுக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இங்கே 2 இருக்குல்ல, அதனால் ஃபஸ்ட்டு ரோவை 2ஆலையும் லாஸ்ட் ரோவை 3ஆலையும் இப்போ மல்டிபிள் பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட் ரோ செகண்ட் ரோ எந்த சேஞ்சும் இல்லை, தேர்ட் ரோ மட்டும்தான் சேஞ்சு. இப்போ தேர்ட் ரோ இருக்குல்ல, அதை அப்படியே எழுதிக்கலாம். 2 0 0 -1 சாரி. இப்போ இதை வந்து 3ஆல் மல்டிபிள் பண்ணி தான் நம்ம எழுதுறோம். அதனால் 3ஆல் மல்டிபிள் பண்ணலாம். 3 2s are 6. 3ஆல் மல்டிபிள் பண்ணால் 0 தான். அடுத்து 3ஆல் மல்டிபிள் பண்ணும்போது -3 வரும். நெக்ஸ்ட்டு ஃபஸ்ட் ரோவை 2ஆல் மல்டிபிள் பண்ணுங்கள். 3 2s are 6 0 1 2 is 2 0 லாஸ்ட் ஒரு 0 இருக்குது. ஸோ அதையும் சேர்த்துக்கலாம். ஸோ இப்போ சப்ராக்ட் பண்ணணும். ஸோ இதோட சைன் எல்லாம் சேஞ்ச் பண்ணிடலாம். இப்போ இங்கே என்ன ஆன்சர் வரும் அப்படின்னா 0 -3 -0. அப்போ ஆன்சர் -3 தான். நெக்ஸ்ட்டு 2 0 0ன்னு கிடைக்கும். ஸோ அது அப்படியே எழுதிக்கலாம். 0 0 2 -3 0. ஓகேவா? ஸோ செஞ்சாச்சு. இப்போ நம்மளுக்கு P(a) வேல்யூ பார்த்தீங்கன்னா நான் 0 ஆகாதது, அதாவது மேலே 0 இருந்ததுன்னா நம்மளுக்கு நோ ப்ராப்ளம். கீழே 0 இங்கே 0 இருந்ததுன்னா, இங்கே 0 ஆகாமல் இருந்ததுன்னா நம்ம 1 எழுதுவோம். இது ஃபுல்லாகவே இப்போ 0 ஆகலைன்றால P(a)வோட வேல்யூ எனக்கு 0. இது வந்து எப்படி இருக்குன்னா, இதில் நம்பர் ஆஃப் சொல்யூஷன் நம்ம இதுக்கெலாம் ஃபைண்ட் அவுட் பண்ணணும்னா 3 வேரியபிள்ஸ் இருந்தது. ஸோ நம்மளுக்கு 3 சொல்யூஷன் வரும். ஸோ இப்போ P(a)பையும் B(a)வும் நம்மளுக்கு ஈக்குவலாக சேம் ஆன்சர் தான் கிடச்சிருக்கு 3 அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதனால் சாரி, இதோட வேல்யூ வந்து நம்மளுக்கு 4 கிடச்சிது. P(a) 3 தான், இங்கேயும் 3 தான். பட் நம்மளுக்கு வந்து நம்பர் ஆஃப் அன்னோன்ஸ் வந்து x4 வரைக்கும், x1லேருந்து x4 வரைக்கும் எடுத்துருந்தோம். அப்போ 4 வரும் நம்மளுக்கு. ஸோ இது ரெண்டுமே நம்மளுக்கு என்ன ஆன்சர் கிடச்சிருக்குன்னா 4 விட கம்மியாக தான் கிடச்சிருக்கு. ஓகேவா? ஸோ அதனால் இப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்மளுக்கு இந்த ஈக்குவேஷனுக்கு கண்டிப்பாக தீர்வுகள் உண்டு அப்படின்னு எழுதிக்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு ஈக்குவேஷன் என்ன அப்படின்னா, இதிலேருந்து எழுதிக்கலாம். 3x1 - x2 இல்லை x3 இருக்குது, -x3 = 0. அடுத்து செகண்ட் ஒன் 2 × x2 - x3 - 2x4 = 0. தேர்ட் ஒன் 2 × x3 - 3 × x4 = 0. இப்போ நான் இங்கே வந்து x4ஓட வேல்யூ என்னென்னு எடுத்துக்கிறேன் அப்படின்னா டீன்னு எடுத்துக்கிறேன். இதுக்கு வந்து எண்ணற்ற தீர்வுகள் உண்டு. ஓகேவா? அதனால் x4ஓட வேல்யூ டீன்னு எடுத்துக்கிறேன். அப்போ 2 × x3 - 3 × t போடும்போது = 0. ஸோ இப்போ x3 கண்டுபிடிக்கணும் நம்ம. அப்போது இந்த x3 மட்டும் வச்சுட்டு மற்றெல்லாம் அந்த சைடு கொண்டு போகலாம். இதை ஃபஸ்ட்டு கொண்டு போனீங்கன்னா +3t ஆயிரும். இதை 2ஆல் டிவைட் பண்ணிங்கன்னா x3ஓட வேல்யூ 3t/2ன்னு கிடச்சிருக்கு. ஓகேவா? அடுத்து இன்னொரு ஈக்குவேஷன் கிடச்சது இல்லையா, அந்த ஈக்குவேஷன் எழுதிக்கலாம். இப்போ இதில் x4ஓட வேல்யூ டீனும் x3ஓட வேல்யூ 3t/2ன்னு நம்ம சப்ஸ்டிட் பண்ணணும். இப்போ சப்ஸ்டிட் பண்ணும்போது இங்கே பையில் 1 இருக்குல்ல, ஸோ அதனால் என்ன பண்ணலாம், இதையும் 2ஆல் மல்டிபிள் பண்ணி இங்கேயும் 2ஆல் மல்டிபிள் பண்ணோன்னா நம்மளுக்கு என்ன ஆன்சர் கிடச்சிரும் அப்படின்னா பையில் 2 2ன்னு வந்துடும். அதனால் என்ன பண்ணுறோம், -3t, இது 2ஆல் மல்டிபிள் பண்ணும்போது -4t/2. இப்போ ஆட் பண்ணிங்கன்னா -7t/2 = 0. ஸோ இதை மட்டும் இங்கே வச்சுக்கோங்க. இது அந்த சைடு கொண்டு போகும்போது +7t/2 ஆயிரும். இப்போ x2 = 7t/2 இன்ட்டு இந்த 2 அந்த சைடு கொண்டு வரும்போது டிவைடில் வந்துடும். ஓகேவா? ஸோ ஆன்சர் என்ன வரும் அப்படின்னா 7t/4 அப்படின்னு கிடைக்கும். இங்கே 4 தான், 7t/4 தான் இதோட ஆன்சர். ஓகேவா? ஓகே, நெக்ஸ்ட்டு x1 கண்டுபிடிக்கலாம். ஸோ அந்த மேட்ரிக்ஸ் கண்டுபிடிச்சி லாஸ்ட் 3 0 கொண்டு வந்ததுக்கப்புறம் ஃபஸ்ட்டு ஈக்குவேஷன்ஸ் தான் எழுதணும்ல. அதில் ஃபஸ்ட்டு ஈக்குவேஷன் என்னென்னா 3x1 - x3 = 0. அதாவது 3x1 - x3 = 0 தான் கிடச்சிது. இப்போது x3 நம்ம கண்டுபிடிச்சோம் 3t/2ன்னு சொல்லிட்டு. ஸோ -3t/2 = 0. அந்த சைடு கொண்டு போனீங்கன்னா ப்ளஸ் ஆயிரும். இந்த 3 அந்த சைடு கொண்டு போனீங்கன்னா இந்த 3 இந்த 3யும் கேன்சல் ஆயிரும். அப்போ t/2 கிடைக்கும். இப்போ x1ஓட வேல்யூ கிடச்சிருச்சு. ஓகேவா? ஸோ x1ஓட வேல்யூ t/2, x2ஓட வேல்யூ 7t/2, x3ஓட வேல்யூ x2ஓட வேல்யூ 7t/4, x3ஓட வேல்யூ 3t/2, x4ஓட வேல்யூ tன்னு எடுத்துட்டோம்.
சரியா? இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா டீயோட வேல்யூவை 4ன்னு சப்ஸ்டிட் பண்ண போகிறோம். ஏன்னா இங்கே எல்லாமே 2 4ஆக இருக்கிறதுனால டிவைட் பண்ணுறது நம்மளுக்கு ஈஸியாக இருக்குங்கிறதுனால. ஸோ இப்போ x1 = 4/2 t/2 தானே. அப்போ 4/2 போட்டு கேன்சல் பண்ணுங்கள். x1ஓட வேல்யூ 2ன்னு கிடச்சிரும். x2 7t/4. இப்போ நம்மளுக்கு டீயோட வேல்யூ 4 தான் போட்டிருக்கோம். ஸோ 7 × 4/4ன்னு கிடைக்கும். கேன்சல் பண்ணால் 7. அடுத்து x3 3 × t. அப்போ 4/2 கேன்சல் பண்ணிங்கன்னா 3 2s are 6. ஸோ x4ஓட வேல்யூ 4ன்னு எடுத்தோம். ஸோ இப்போ நம்மளுக்கு என்ன ஆன்சர் கிடச்சிது? x1 = 2, x2 = 7, x3 = 6, x4 = 4. ஸோ இது அப்படியே நம்மளுக்கு ஈக்குவேஷன் கொடுத்துருந்தாங்க இல்லையா, அதில் ஃபஸ்ட்டு இங்கே தானே x1 எடுத்துக்கிட்டோம், அங்கே 2 போட்டுக்கோங்க. x2ஓட வேல்யூ 7, x3ஓட வேல்யூ 6, x4ஓட வேல்யூ 4. ஸோ இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா கார்பன் 2 2s are 4 இருக்குது. இங்கேயும் கார்பன் 4 கார்பனே இருக்குது. இங்கே 1 தான் இருக்குது. அப்போ 1 4 is 4 தான். இப்போ இங்கே ஹைட்ரஜன் 6 2s are 12, 6 2s are 12. இங்கேயும் 12 கிடச்சிருச்சு. இங்கே 7 2s are 14. இங்கே ஒரு 6 இருக்குது. நெக்ஸ்ட்டு இங்கே ஒரு 2 4s are 8. ஸோ 6ஐயும் 4ஐயும் 8ஐயும் ஆட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு 14 வந்துடும். ஸோ இங்கேயும் 14, இங்கேயும் 14. ஸோ ஈஸியாக நம்ம சமப்படுத்திட்டோமா? ஸோ கெமிஸ்ட்ரியில் ஒரு ஈக்குவேஷன் கொடுத்துருந்தாங்க. அந்த ஈக்குவேஷனை சமநிலைப்படுத்துறது நம்ம மேட்ரிக்ஸ் மூலமாக நம்ம செஞ்சுட்டோம். ஸோ மேக்ஸ் வந்து எல்லா இடத்துலையும் அப்ளை பண்ணலாம் அப்படின்றதுக்கு இதுவுமே ஒரு எக்ஸாம்பிள் தான். ஓகேவா? சரி, ஓகே. இந்த சம் ரொம்ப சிம்பிளாக தான் இருக்குது. உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிவிட்டு உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.